Hey guys, welcome to my channel Code with Curly. ரியாக்டை தானே இப்போ லேர்ன் பண்ணிருந்தோம், அதுக்குள்ளே எங்கே இவங்க நோட் ஜேஸ் வந்தாங்க அப்படி கேட்காதீங்க. ரியாக்ட் வந்து நம்ம ஹாஃப் த வேல இருக்கோம். அதில் இன்னும் சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது ரவுட்டிங், ஏபி இன்டிகிரேஷன், அந்த மாதிரி நிறைய இருக்கே, அதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லையே. அதெல்லாம் முடிக்காம எப்படி ஒரு சீரீஸை வந்து முடிச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம நோட் ஜேஸ் வந்திருக்கோம். இங்கே ஏபிஐ டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணி அங்கே இன்டிகிரேட் பண்ணுவோம். வெயிட் ஏபிஐ டெவலப்மெண்ட் தான் எவ்வளவோ எஸ்டிகேஸ் இருக்கு, வெளியில வேற ஏபிஐஸ் இருக்கு, அதை கொண்டு வந்து நீங்க இன்டிகிரேட் பண்ண வேண்டியதானே. எதுக்கு செப்பரேட்டா இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தா, எஸ், பிகாஸ் ஃபுல் ஸ்டாக் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டையுமே வந்து நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும் இல்லையா. அதுக்காக தான், ஸோ அந்த மோட்டிவ்ல தான் வந்து நம்ம இதை செக் பண்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதோட லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து பிளா 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 இப்படிதான் இருக்க போது. நம்ம ஃபுல்லா உள்ள போய் பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு வரலாம். Okay, Node.js. Node.js is used for backend development. Wait. இதுக்கு முன்னாடியே சொன்னீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்எண்ட் அப்படின்னா என்ன? ஓ, சில ஜாம்பவான்கள்லாம் இங்க இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இதை பத்தி. பட் ஸ்டில் நான் டெக்னிக்கல் பீப்புள் நம்ம வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த ஒரு பேசிக் டேர்ம்ஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ வாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்எண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் கோட் வந்துட்டு யூசரோட சைடில் ஒர்க் ஆகும், அதாவது மொபைல் டிவைஸாக இருக்கட்டும், வெப் ப்ரௌசராக இருக்கட்டும். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட்லேயே வந்துட்டு நீங்கள் டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷனே பில்ட் பண்ண வேண்டியதானே. எதுக்குங்க பேக் எண்ட் அப்படின்னு வந்து யோசிச்சிங்கன்னா, ஃப்ரண்ட் எண்டில் ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, யாருனாலையுமே ஈஸியாக அந்த டேட்டா பேஸில் இருக்க வேல்யூஸை போய் மேனிப்புலேட் பண்ண முடியும், அதாவது மாற்ற முடியும், அப்படியே இல்லைன்னா டெலீட் பண்ண முடியும், ஃபுல்லாத்தையும் அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியறனால தான் நடுவில் பேக் எண்டுன்னு ஒருத்தர் வராரு, அவரை வந்து மிடில்மேன்னு சொல்கிறோம். ஓகேவா, அவங்க தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட்க்கும் டேட்டா பேஸ்க்கும் நடுவில் இருந்து எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது, ஒருத்தர் லாகின் பண்ணுறாங்க. லாகின் பண்ண பீப்புள் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்க முடியும், ஒரு டேஷ்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் இந்தந்த இன்ஃபர்மேஷன் இவங்கவுங்க தான் பார்க்க முடியும்னு அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் எல்லாம் வந்து நம்ம வச்சிருக்கிறது வந்து பேக் எண்டில் தான். அந்த மிடில்மேன் தான் வந்துட்டு இந்த டேட்டாவை நீ பார்த்துக்கோ, இந்த டேட்டாவை நீ பார்க்க முடியாது, இதுக்கு உனக்கு ஆக்சஸ் கிடையாது அப்படிங்கிற செக்யூரிட்டி ரிலேட்டடா, ப்ரைவசி ரிலேட்டடா எல்லா இன்ஃபர்மேஷன், அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் பண்றது வந்து நம்ம பேக் எண்ட், அதாவது அந்த மிடில்மேன் தான். ஸோ இதெல்லாம் பண்றதுனால சில விஷயங்கள்லாம் கண்ட்ரோல்டு மேனர்ல நடக்கும். ஓகேவா, அதுதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்ட் நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்தது வந்து ரியாக்ட் ஜேஎஸ், பேக் எண்ட் வந்து இப்போ நோட் ஜேஎஸ். ஓகேவா, ஓகே, பேக் டு இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட், Node.js வந்து ஒரு சர்வர் சைட் பிளாட்ஃபார்ம். அது வந்து டெவலப்பர்ஸ் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷனை ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண வைக்கும். ஓகே, வெயிட், ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இதுக்கு முன்னாடி வெப் ப்ரௌசர் டெவலப்மெண்ட், அதாவது வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. எப்போ இருந்து இது பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா இந்த Node.js வந்ததுக்கு அப்புறம் தான். அதனால தான் இந்த Node.js வந்து இப்போ இவ்வளோ ஃபேமஸாக இருக்கு, எல்லாருமே இதை யூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த ஸ்டாக்கை நிறைய கம்பெனிஸ்ல கேட்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம லிங்க்டின் இருக்காங்கல்ல, அவங்களே நம்ம Node.js தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா, ஓகே. இப்போ இங்க ஒரு டவுட் இருக்கு, சர்வர் சைட் பிளாட்ஃபார்மா அப்படின்னா அதையும் பார்த்துருவோமா? ஓகே, சர்வர் சைட் பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு அப்ளிகேஷனை வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது, ரன் ஆகிறது எல்லாமே சர்வர்ல நடக்கும், கிளைண்ட்ல நடக்காம. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட் எண்ட்லேயே நடக்காம பேக் எண்ட்ல நடக்கும், அதாவது சர்வர்ல நடக்கும். கிளைண்ட்டுங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு வெப்சைட்டு, மொபைல் ஆப்போட அந்த யூஐ பேஜ், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கிளைண்ட்ல நடக்காம சர்வர்ல நடக்கிறது தான் சர்வர் சைட் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ இந்த சர்வர் என்ன பண்ணும்னா, இதுதான் ஒரு பெரிய விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். என்னென்னா, ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறது, டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அமேசானில் போயிட்டு நிறைய பிளா பிளா பிளான்னு கார்ட்டில் ஆட் பண்ணுறீங்க. கார்ட்டில் ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இதுதான் உன்னோட டிஸ்கவுண்ட், இந்த டிஸ்கவுண்ட் கழிஞ்சது போக உனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இதை நீ பே பண்ணும் அப்படின்னு சொல்லுது இல்லையா. அந்த காம்புடேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேக் எண்ட், அதாவது சர்வரில் நடக்கும், சர்வர் சைடில் நடக்கும். அப்புறம் ஏபிஐலேருந்து ரெஸ்பான்ஸோட டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்பும் இல்லையா, அதாவது ஃப்ரண்ட் எண்ட்க்கு அனுப்புறது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நம்ம சர்வர் தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள். ஸோ நம்ம Node.js வந்து ஒரு சர்வர் சைட் பிளாட்ஃபார்ம். ஓகே, பேக் டு இன்ட்ரோடக்ஷன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ஈவென்ட் ட்ரிவன் நான் பிளாக்கிங் ஐஓ மாடல்.
ஸோ இது என்ன பண்ணுன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்கேலபிள் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு ஐடியலாக இருக்கும். ஓகே வெயிட், நான் பிளாக்கிங் ஐஓ மாடலா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஐஓன்னா என்ன? இன்புட் அவுட்புட். இப்போ என்னோட ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, அதாவது என்னோட வெப்சைட் இருக்கு, அங்கிருந்து வந்து நான் இந்த ஃபைலை போய் ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். பேக் எண்டுக்கு வரும். பிளாக்கிங் ஐஓ ஆப்ரேஷன்னா என்ன பண்ணுன்னா அந்த ஃபைலை ரீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் மற்ற எந்த ஆப்ரேஷன்ஸுமே நடக்காது. ஓகேவா? பட் நான் பிளாக்கிங்னா என்ன அப்படின்னா அந்த ஃபைலை வந்து ரீட் பண்றதுக்கு செப்பரேட்டா ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த அதர் ஆப்ரேஷன்ஸ் இல்லை வேற ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ரெக்வஸ்ட் எல்லாம் வந்து அதுவா வந்து நடந்துட்டு இருக்கும் பேக் எண்ட்ல, அதாவது பேக் சைட்ல நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு நான் பிளாக்கிங் ஐஓ மாடல். ஒரு விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் இன்னொரு ரெக்வஸ்ட் வெயிட் பண்ணாது. அந்த ஐஓ மாடல் வந்து அதாவது ஒரு ஃபைலை ரீட் பண்றதா இருக்கட்டும், ரைட் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து செப்பரேட்டா நடந்துட்டே இருக்கும். சைட்ல வேற ஒரு ரெக்வஸ்டும் நடந்துட்டே இருக்கும், பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இது ஒரு பெரிய கீ ஃபீச்சர்னு வச்சுக்கோங்களேன் இதுல. ஓகே, நெக்ஸ்ட் நோட் ஜேஎஸ் மூலமா டெவலப்பர்ஸ் வந்து ஒரு சர்வர் சைடு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும், வெப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், ஈவன் மொபைல் ஆப் கூட பில்ட் பண்ண முடியும். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரேம் ஒர்க் அதாவது எக்ஸ்பிரஸ், அது நம்ம பார்ப்போம். அண்ட் மற்ற ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து கீ ஏரியாஸ் பற்றி சொன்னேன் இல்லையா, சர்வர் சைடு இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, என்பிஎம்னு ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு இந்த நோட் ஜேஎஸ்ல, அதாவது நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஓகேவா? இது என்ன பண்ணும்னா நோட் ஜேஎஸ்க்கு ஒரு பெரிய ஈகோ சிஸ்டமே இருக்கு. அதாவது அந்த ஈகோ சிஸ்டம்ல இருக்கிற ஒரு பாப்புலரான டூல் தான் வந்து என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜர். இது என்ன பண்ணும்னா நிறைய டிபெண்டன்சி, நிறைய பேக்கேஜஸை வந்து மேனேஜ் பண்ணும். ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்களேன், ஜாவா ஸ்கிரிப்ட்லயே நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இன்பில்ட்டா நிறைய ஃபங்க்ஷன், அதாவது நிறைய மெத்தட்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க, நம்ம அதை யூஸ் பண்ணிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு டூ ஸ்ட்ரிங், ஓகேவா, அது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணும். அது வந்து அதெல்லாம் வந்து குட்டி குட்டி பேக்கேஜ், குட்டி குட்டி மெத்தட் வந்து எழுதி வச்சிருக்காங்க. அது எழுதி வச்சிருக்கனால தான் நம்ம டெவலப்பர்ஸ்னால ஈஸியா அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நம்மளால ஒர்க் பண்ண முடியுது. இன்கேஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒவ்வொரு டைமும் கஸ்டமைஸ்டா நம்ம உட்காந்து எழுதிட்டு இருப்போம். அது வந்து அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், நம்மளோட எஃபர்ட்ஸ் நிறைய போடணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. பட் இங்க பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா இந்த நோட் பேக்கேஜ் மேனேஜருக்குள்ள நிறைய டிபெண்டன்சி, நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணலாம்னா இதை நம்ம ஈஸியா இந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர் கூட இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுல ப்ரீ பில்ட் இருக்கிறனால நம்ம டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா கோட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அதுதான் நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஓகே, நெக்ஸ்ட் எதுக்காக நான் நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட கேட்பாங்க. அதனால குட்டி குட்டி ஒவ்வொன்றுக்கும் நான் குட்டி குட்டியாக சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கேலபிலிட்டி, ஒரு பிக்கஸ்டான அட்வான்டேஜ் வந்து நோட் ஜேஎஸ்ல ஸ்கேலபிலிட்டி தான். நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணோம்னாலே இது வந்து ஃபியூச்சர்ல ஸ்கேல் ஆகுமா. ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்றோம், ஒரு 10 பேரோட என்ட்ரியா உள்ள போடுவோம், எவ்வளவோ லட்சக்கணக்கான என்ட்ரிஸ் அண்ட் ஈவன் க்ரோர் என்ட்ரிஸ் வந்து உள்ள வரப்போகுது. அப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்கேலபிளா இல்லைன்னா நீங்க எழுதுறதே, அதாவது அந்த அப்ளிகேஷனை பண்றதே வேஸ்ட். ஸோ இங்க வந்து ஸ்கேலபிலிட்டி இருக்குன்னு நான் எப்படி சொல்றேன்னா, இது வந்து சைமல்டேனியஸா கனெக்ஷன்ஸை வந்துட்டு லைக் மினிமல் ஓவர் ஹெட்ல வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த நோட் ஜேஎஸ். அதாவது ஹை வால்யூம் ஆஃப் டிராஃபிக் அதை வந்து ஹேண்டில் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின்ல யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா கண்டினியூஸா நிறைய கனெக்ஷன்ஸ் வந்துன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து இவங்க வந்து ஓவர் ஹெட் வந்து மினிமலா எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நோட் ஜேஎஸ் யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு ஈஸியா ஸ்கேலபிள் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்பீட் வந்து எதனால வந்து அதிகமா இருக்குன்னா இங்க வந்து V8 ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் யூஸ் பண்றாங்க நோட் ஜேஎஸ்ல. இந்த V8 இன்ஜின் வந்து நம்ம கூகுள் குரோமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்துக்கோங்களேன், அவங்களோட அதே இன்ஜின் தான் இவங்க யூஸ் பண்றாங்க. அப்ப எவ்வளவு ஸ்பீடா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி, அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல என்பிஎம் வச்சு, அதாவது லார்ஜ் ஈகோ சிஸ்டம் இருக்கிறனால அவங்க வந்து மாடியூல் லைப்ரரி எல்லாமே வந்து ஈஸியா கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து என்பிஎம் மூலமா ஈஸியா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எஃபிஷியண்டா இருக்கு டெவலப்பர்ஸ்க்கு ஈஸியா கோட் பண்றதுக்கு. அடுத்து கிராஸ் பிளாட்ஃபார்ம், இது வந்து எந்த ஓஎஸ்லயுமே ரன் ஆகும். அதாவது ஆப்பிள் மேக்குக்கு மட்டும்தான் ரன் ஆகும்னால இல்லை, லினக்ஸுக்கு ரன் ஆகும், நம்ம வந்து விண்டோஸ்க்கு ரன் ஆகும். அதாவது மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு நம்மளோட நோட் ஜேஎஸ் வந்து ரன் ஆகும். இதனால நீங்க நோட் ஜேஎஸ் மூலமா எந்த அப்ளிகேஷன் பண்ணாலுமே அதுவுமே கண்டிப்பா மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து ரன் ஆகும்.
அடுத்து ஹை பர்ஃபார்மன்ஸ். ஸ்பீடுக்கே சொன்ன மாதிரி தாங்க, அதே தான். V8 என்ஜின் யூஸ் பண்றோம், அதனால வந்து கன்கரண்ட் கனெக்ஷன் அண்ட் ரெக்வஸ்டால வந்து ஈஸியா டப்பு 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 டப்புன்னு நமக்கு ரெக்வஸ்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும். அடுத்து லார்ஜ் கம்யூனிட்டி. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி என்பிஎம் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அப்போ ஒரு பெரிய கம்யூனிட்டி ஆஃப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, ப்ரீபில்ட் பேக்கேஜஸ், ஃப்ரேம் ஒர்க்கு, டூல்ஸ், லைப்ரரி இது எல்லாமே வந்து டெவலப் பண்ணி வந்துட்டே இருக்காங்க. ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சனால தான் நமக்கு ஈஸி யூஸா இருக்கு. பட் ஸ்டில் இன்னும் டெவலப் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ மோர் ஓவர் இந்த என்பிஎம்மோட அந்த வெர்ஷன் மாற 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 நமக்கு இன்னும் யூட்டிலைஸ் பண்ணி ஈஸியா இருக்கும் டெவலப் பண்றதுக்கு. அதுதான் லார்ஜ் கம்யூனிட்டி. அண்ட் ஈஸி டு லேர்ன், ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம இனிமேல் அடுத்தது படிக்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து ஓகே. இப்போ வந்து என்டர்பிரைஸ் பிஸ்னஸ் எல்லாமே Node.js வந்து நான் சொன்ன மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்கேலபிளான ஆப்ஸை வந்து பில்ட் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வெப் ஆப்ஸு, மொபைல் ஆப்ஸு, ரியல் டைம் ஆப்ஸு, ஏபிஐ டெவலப்மெண்ட்டுக்கு கூட, அதாவது செப்பரேட்டாக ஏபிஐ டெவலப்மெண்ட்டும் பண்ணி கொடுத்தா போதும், நாங்கள் எஸ்டிகேஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கும் வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து மைக்ரோ சர்வீசஸ் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதனால வந்துட்டு ஓவரால் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதனால தான் நம்ம Node.js போகிறோம். ஸோ இதுதான் ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் ரிகார்டிங் Node.js. இதுக்கு அடுத்து நம்ம Node.js எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் எப்படி ஏபிஐஸ் எழுதுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பார்ப்போம். அப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ் சர்வர் பற்றியும் தெரிஞ்சுப்போம். அப்புறம் சைட் பை சைட், அதாவது MongoDB வந்து செப்பரேட்டாக பார்க்க முடியலன்னாலும் அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் பற்றி, அதில் எப்படியெல்லாம் வந்து இருக்க போகுதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் கண்டிப்பாக ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். Thank you so much for your support.